श्रीलक्ष्मी वल्लभारम्भां विगणो मुनिमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். அஸ்மத்குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை 30/1/2025 பிரதமை திதி மாலை 6 மணி 6 நிமிடம் வரை, அதன்பின் திதியை, திருவோண நட்சத்திரம் காலை 9 மணி வரை, அதன்பின் அவிட்டம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, வாரசூலை தெற்கு, பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. மிதுன ராசிக்கு இன்று இரவு 8 மணி 37 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அதன் பின் கடக ராசிக்கு ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் சந்திரன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்கள் அறிவாற்றல், செயல்திறன், தோற்றப்பொழிவு ஆகியவை இன்று பளிச்சிடும். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருக்கும். வீடு, நிலம், வாகனம் போன்ற இனங்கள் லாபம் தரும். புதிய சொத்துக்கள் சேர்க்கையும் நிலவும். இயந்திர சம்பந்தமான பணி புரிவோர், வாகன சம்பந்தமான தொழில் புரிவோர் ஏற்றம் பெறுவர். உடன் பிறந்தவர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். மனதில் சிறு சலனம் ஏற்படும். பயணத்தின் போது விழிப்பு தேவை. எதிரிகள் விலகிப் போவர். கடல் வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி லாபம் தரும். கணவன் மனைவி உறவு சீராக இருந்து வரும். அக்கம் பக்கம் அயலாரிடம் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. அன்புள்ளம் கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ வாய்ப்புண்டு. நல்லவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக அமைவர். எதிரிகளின் கரம் வலு குறையும். மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு தகுதிக்கு தக்கபடி ஒரு வேலை தேடி வரும். தொலைபேசி மூலம் வரும் தகவல் ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் சாதகமாக முடியும். உங்கள் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் அலைச்சல்கள், விரயம், செலவு போன்றவை ஏற்படும். உறவினர் வருகை நல்ல முறையில் இருக்கும். செலவுகள் உண்டாகும். பிறர் விஷயங்களில் தேவையற்று நீங்கள் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த மனக்கசப்பு விலகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். நல்ல செய்தி ஒன்று கேட்க வாய்ப்புண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தடை இருந்தால் அந்த தடைகள் விலகும். கலைத்துறை சார்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வர். பேச்சில் உங்கள் திறமை வெளிப்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் எச்சரிக்கையாக செய்வது நல்லது. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, அரசு சார்ந்த பணிபுரிவோர்கள் பொறுப்புடன் திறமையுடன் பணிபுரிய வேண்டிய நிர்பந்தம் இன்று ஏற்படும். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் சுமூகமாக முடியும். பணியில் செல்வாக்கு கூடிடும். அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நிலை காணும். பெண்களுக்கு ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல பலன்கள் அமையும். சிலருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு சம்பந்தமான நல்ல செய்தியை கேட்கும் வாய்ப்பும் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று வெற்றிகரமாக முடிவாகும். தொழில் ரீதியாக ஏற்ற இறக்கங்களை சமாளிப்பீர். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். தேக நலனில் முன்னேற்றம் உண்டு. கலைத்துறை சேர்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வர். பேச்சால் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர். சிலர் வெளியூர் பயணம் செய்யும் நல்ல வாய்ப்பை பெறுவீர். வங்கியில் பணிபுரிவோர் பண விஷயத்தில் கையாள்வதில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப நலன் சீராக இருந்து வரும். தோற்றப்பொழிவு கூடும்.
கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொலைபேசி மூலம் ஒரு நல்ல தகவல் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இதுவரை இருந்த கடன் சுமைகள் குறையும், நிதி நிலைமை அபிவிருத்தி அடையும், அலைச்சலும் உழைப்பும் சற்று அதிகமாக இன்று இருக்கும். மேலதிகாரிகள் உதவிகரமாக இருப்பர். சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பிரச்சனை தீரும். தொழிலில் அபிவிருத்தி அடையவும் லாபம் ஏற்படவும் வருமானம் பெருகவும் வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் சிலர் ஆதாயம் பெறுவர். அரசு பணியாளர்களுக்கு பணியில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். புதிய இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பார்த்த ஒரு ஆதாயத்தை பெற சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாகும். கலைத்துறையில் அபிவிருத்தி உண்டு. வியாபாரத்தில் தேக்க நிலை மாறும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துவது இன்று நல்லது. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான பூரிப்பான சூழ்நிலை உண்டாகும். உங்களது ஆன்மீக பயணங்கள் எழுச்சி தரும். மகன் அல்லது மகளால் நன்மை ஏற்படும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பயணத்தில் அலைச்சலும் புதிய பொறுப்புகளால் சற்று எரிச்சலும் உண்டாகும். தெய்வ தரிசனம் சாது தரிசனம் சிலருக்கு கிட்டும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த காரியம் கூட இன்று பொறுமையாக இருந்தால் முடியும். சிக்கனத்தை கடைபிடித்து சீரிய முறையில் இன்று முன்னேறுவீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை ஆரோக்கிய விஷயத்தில் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டவர்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தடைப்பட்ட திருமணம் போன்ற காரியங்கள் நிகழும். பொருள் வரவு உண்டு. எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கும். அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் இன்று மறையும். மகிழ்ச்சி பொங்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தொலைபேசி மூலம் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் முன்னேற்றம் அடைவர். குழந்தைகளின் கல்வியில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு பின்பு சரியாகும். தொழில்துறையினருக்கு திருப்பம் தரக்கூடிய தினமாக இன்று அமையும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நிகழும். சகோதரன் அல்லது சகோதரி வழியில் ஆதரவு உண்டு. தனவரவுகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும். அரசு பணி செய்வோர்களுக்கு சிறப்பான பாராட்டுக்கள் கிடைக்கும். பெண்களுக்கு உற்சாகமான தினமாக அமையும். பணியில் உயர்வு காணப்படும். எதிர்ப்புகள் குறையும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தனவந்தர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தெய்வ பணியில் நாட்டம் ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தேக ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். சிலருக்கு இடது கை அல்லது இடது காலில் வலி ஏற்பட்டு சரியாகும். மகன் அல்லது மகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். தனவரவுகள் சுமாராக இருக்கும். கூடுமானவரை வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் செய்வோருக்கு தேக்கமான நிலை காணப்படலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பேசினால் முடிவாக வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவு சுமாராக இருக்கும். தேவையற்ற வார்த்தைகளை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவசாயம் செய்வோருக்கு தடைகள் நீங்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களது அலைச்சல் குறையும். தேக ஆரோக்கியம் சீராக இருந்து வரும். சமூக ரீதியான மதிப்பு அந்தஸ்து உயரும். பண நடமாட்டம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் வளர்ச்சியடையும். நிலம் வீடு வாகனங்கள் போன்றவற்றால் லாபம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார். வழக்கு விவகாரங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கைகூடி வரும். தனவந்தர்கள் உங்களுக்கு உதவி புரிவர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களது முயற்சிகள் பலரால் பாராட்டப்பட்டாலும் சற்று தொல்லைகளும் தேடி வருவதை தவிர்க்க முடியாது. சில விஷயங்களில் எச்சரிக்கையும் கவனமும் அவசியம். வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது பூட்டி வைப்பதும் கவனமாக கையாள்வதும் அவசியம். தாய் அல்லது தந்தை வழி உறவுகளால் சிலருக்கு நன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் தாங்கள் பணிபுரியும் பிரிவில் கூடுதல் கவனம் என்று செலுத்துவது நல்லது. தொழில் பிரிவினர் போட்டி பந்தயங்களை திறமையாக சமாளிப்பர். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். இதுவரை இருந்த பிணக்குகள் மாறும்.
முதியோர் உடல் நலன் திருப்திகரமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். குழந்தைகளுக்கு புதிய ஆடை, அணிமணி, ஆபரண சேர்க்கை உண்டாகும். ராசி யோகராசி நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.